ஆன்லைன்ல நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. உங்க ப்ரௌசர்ல tnpds.gov.in அப்படிங்கிற லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. லிங்க்ஸ் கீழே தரேன். இப்போ இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா மேல இங்கிலீஷ்லயும் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நம்ம தமிழ்லயும் பார்த்துக்க முடியும். இங்க பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் நீங்க என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அந்த மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை கொடுத்துட்டு ஓடிபி வாங்கி மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஓடிபி சில சமயங்களில் நேரமான ஆகும். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இங்க கீழே பாத்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்க புதிய கோரிக்கை அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே என்ன அட்ரஸ் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யவும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்க தேர்ந்தெடுக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்னென்ன சர்வீசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மெம்பர் புதுசா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சரண்டர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வகையை மாத்திக்கலாம். இங்க அதோட டைப் வந்து இங்க மாத்திக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது. இங்க நம்ம முகவரி மாற்றம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க நம்மளுக்கு ஏற்கனவே என்ன அட்ரஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா புதிய முகவரி விவரங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட புது அட்ரஸ் கொடுங்க. உங்க ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணுங்க. வில்லேஜ், தாலுகா இதெல்லாமே என்டர் பண்ணுங்க. பின்கோட் கொடுங்க. நீங்க இங்கிலீஷ்ல எப்படி கொடுக்கீங்களோ அதே மாதிரி கீழே தமிழ்லயும் அட்ரஸ் நீங்க டைப் பண்ண வேண்டியது இருக்கும். தமிழ்ல டைப் பண்றதுக்கு உங்க கீபோர்டு இருக்க ஆப்ஷனே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுலயே யூஸ் பண்ணி நீங்க தமிழ்ல டைப் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே சூஸ் ஃபைலுங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். இங்க நிறைய ப்ரூஃப்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஆதார் அட்டை கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், கேஸ் பில் கொடுக்கலாம், டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கொடுக்கலாம், வாடகை ஒப்பந்த பத்திரம் இருந்தா கொடுக்கலாம், வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்தா அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியா தெரியுதோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். அதாவது ஒரு MB-க்குள்ள தான் இருக்கணும் சைஸ். இது என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா PNG, JPEG, GIF இல்லைன்னா PDF இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும். இதுல இருந்துச்சுன்னா நீங்க இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். பதிவேற்று அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இந்த செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. நம்ம சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ரெக்வஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. ஒரு வாரம் இல்ல 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வந்து மாறிடும். சில சமயங்கள்ல சில பேர்த்துக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். மற்றபடி எல்லாத்துக்குமே ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ள அட்ரஸ் சேஞ்ச் வந்து ஆயிரும். ரேஷன் கார்டு சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது. உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.